சில சீன்ஸில் தான் வந்து எனக்கு வந்து கேரக்டர் சேஞ்ச் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு ஃபியர்லாம் வந்துச்சு. am I sticking to the character, especially after little gap when we did the last schedule or third schedule அந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது தான் தோணுச்சு. ஆனால் when it comes to like outdoor walking, performing, கோவமாக பேசுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப நேச்சுரலாக வந்துருச்சு. when it is like one-on-one conversation, அந்த மாதிரி சில திங்ஸ் வரும்பொழுது மட்டும் லைக் இட் வாஸ் லிட்டில் லைக் ஐ ஹேட் டு திங்க் அண்ட் பர்ஃபார்ம் ஸோ தட் யூனோ கொஞ்சம் அவுட் ஆஃப் கேரக்டர் அந்த மாதிரி திங்ஸ்லாம் நடக்கலை அப்படின்றது. பட் ஒரு பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா we didn't give much time to shoot. இந்த படத்துக்கு வந்து ரொம்பலாம் பிகாஸ் பட்ஜெட் இண்டிபெண்டன்ட் அந்த மாதிரி ஆங்கிளில் இப்போ இதுவே ஒரு 7 டேக் 8 டேக் எடுத்து இன்னொரு 10 நாள் எக்ஸ்ட்ரா எங்களால் போக முடிஞ்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்னு தெரியாது. ஆனால் இது வந்து எங்களுக்கு டைமும் கம்மி, அவ்வளோதான். அந்த ஷார்ட்டு அன்னைக்கு 8-10 மணிக்கு நாங்கள் முடிச்சா உடனே அங்கே வர பர்ஃபார்மன்ஸ் தான். அந்த மாதிரி சில சீன்ஸ் அந்த மாதிரி நடந்தது. சில சீன்ஸ்க்கு we were able to give time. ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது இன்னும் there are so many factors which go into it. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ்.